NKR NSK திருமண மஹால் 1000 நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால், குறைந்த வாடகை, நவீன கார் பார்க்கிங் வசதி, திருநகர், மதுரை. பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தலின்படி சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பா வடிவில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளியின் தலைமை ஆசிரியை மாணவிகளுடன் செய்தியாளர் சங்கரன் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். பள்ளிகளில் காலமாக அமைக்கப்பட்டிருந்த வகுப்பறை வடிவமைப்பு என்பது இன்று முதல் பல்வேறு பள்ளிகளில் மாறியிருக்கிறது. பல்வேறு பள்ளிகளில் இந்த பா வடிவிலான வகுப்பறை என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த பள்ளி சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாகும். இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 4000த்திற்கும் அதிகமான மாணவிகள் படிக்கிறார்கள். இத்தனை மாணவிகளையும் பா வடிவில் அமர வைத்து பாடம் நடத்துவது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பா வடிவிலான வகுப்பறை சூழல் அமைத்து பாடம் கற்பிக்க வருகிறது. இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி வாசுகி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து மேலும் சில கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வகுப்பறை வடிவமைப்பு என்பது உங்களுக்கே புதுசாக இருக்கும். இது எப்படி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மாணவிகளுக்கு நேரடியாக ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே மாதிரி ஆசிரியர்களும் மாணவிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அனைத்து மாணவர்களும் ஒருத்தர் நேர பார்த்து அவங்களுக்குள்ளால ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி மாணவிகள் முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சு என்ற வேறுபாடு இன்றி அனைவரும் சமம் என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. வழக்கமாக பாடம் நடத்துறதுக்கும் இப்போ நீங்கள் பாடம் நடத்துறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? வழக்கமாக இருக்கோம்னா பின்னாடி இருக்க பெஞ்சு பிள்ளைங்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவள் கொஞ்சம் தலை குனிஞ்சிட்டு இருப்பா. மிஸ் நம்மளை கேட்கக்கூடாதுன்னு குனிஞ்சிக்கிருவா. நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். பட் இப்போ நான் எல்லாரையுமே பார்க்கும்போது யாருக்கு புரியுது யாருக்கு புரியலன்னு டக்குன்னு அவளோட ஃபேஸ் ஐடென்டிட்டி வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ உனக்கு இது தெரியுதா எந்திரி, உனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நான் உடனே டக்குன்னு கேட்டுப்பேன். ஸோ எனக்கு இந்த பாவடிவத்தில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். நல்லா கவனிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்கா? உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுளாக தான் சார் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். பெஞ்சு வரிசையாக 5 ரோன்னு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்கவங்க முன்னாடி உட்காரும்போது பின்னாடி நாங்கள் குள்ளமாக இருக்கவங்க போர்டு சரியாக தெரியாது. எழுதி போடும் போதும் கொஞ்சம் நின்று எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ பாவடியில் உட்கார வச்சதுனால இப்போது போர்டும் ஈஸியாக தெரியுது, மிஸ் நடத்துறது நல்லா புரியுது. மிஸ் நடத்தும் போது திரும்பி பார்க்க கொஞ்சம் வலிக்கும் தான். ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் உட்காரவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே மிங்கிளாகி உட்காந்துருக்கோம். அது இன்னும் நல்லா இருக்குது. மிகவும் ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் கூட அதிகமான மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் சிரமம் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் படிப்படியாக இந்த பா வடிவிலான வகுப்பறை திட்டம் என்பது விரிவுபடுத்தப்படும் என்பதும் ஆசிரியர்களுடைய தகவல்களாக இருக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் சங்கரன். NKR NSK திருமண மஹால் 1000 நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால், குறைந்த வாடகை, நவீன கார் பார்க்கிங் வசதி, திருநகர், மதுரை.